வருடாவருடம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கும் முன்னர் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருக்கிறது. அந்த ஆளுநர் உரை என்பது ஆளுநர் தயாரிக்கிற உரை இல்லை, அது அரசு உரை, அரசாங்கம் தயாரிக்கிற உரை, அமைச்சரவை அங்கீகரித்த ஒரு உரை. அதை அப்படியே படிக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. இந்த சூழலில் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து போன வருடம் போல் இந்த வருடமும் இந்த முதல் உரையிலேயே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சர்ச்சை ஒரு தேவையில்லாத சர்ச்சை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுநரை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தேசிய கீதம் பாட சொன்னேன், அதுக்கு பேரவைத் தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மரபு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இல்லை. ஏன்னா ஜனநாயகத்தில் மரபுகள் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு சட்டமன்ற அந்த மரபு என்பது முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக தமிழ் வாழ்த்து பாடுவாங்க, ஆளுநர் உரை நிகழ்த்துவார், பின்னர் தேசிய கீதம் பாடுவாங்க. இதுதான் இங்கே மரபாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆளுநர் அந்த மரபை மீறி தேசிய கீதத்தை பாட சொன்னபோது தான் பேரவைத் தலைவர் மறுக்கிறார். அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஆளுநர் என்ன செய்கிறார், கிளம்பி வெளியில் கிளம்பி போயிடுறாரு. பட் இது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பதவிக்கு ஒரு தகுந்த ஒரு கண்ணியத்தை கொடுக்குற விஷயமானு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஒன்று, இது மரபு கிடையாது, தமிழ்நாட்டு சட்டசபை மரபு கிடையாது. தேசிய கீதத்தை இங்கே யாரும் அவமதிக்கலை. அவர் போய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு, தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு உண்டாக்கினாங்கன்னு போட்டிருக்காரு. இங்கே யாருமே தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு யாரும் உண்டாக்கலை. இங்கே கடைசியில் தான் தேசிய கீதம் பாடப்படும். அது பாடலைனா தான் நீங்கள் அவமதிப்பு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரே நிகழ்த்தாரையே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் அப்போது தமிழ்நாட்டு மரபுகளுக்கு நீங்கள் முரணாக நடந்து கொண்டது நீங்கள் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான முரணாக நீங்கள் நடந்து கொண்டு விட்டு அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறது எந்த வகையில் சரியது? அதனால் இன்னொரு விஷயம், ஆளுநர் படிக்கக்கூடாது என்கிற ஒரு முன்முடிவோடு தான் வந்திருக்கிறார். காரணம் அவர் அதில் இருக்கிற சில விஷயங்களை படிக்க விரும்பலை. அதற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்பது, வெளியே கிளம்பி சென்றிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு ஆளுநர் உரையில் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அதை பற்றி விவாதிக்க வேண்டியது சட்டமன்றம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரையில் பற்றின விவாதம் வரும்போது அந்த உரையில் சொன்ன சில விஷயங்கள் சரியில்லைன்னு விமர்சிக்கிறதுக்கான உரிமை படைத்தவர்கள், அவர்கள் விமர்சிப்பார்கள். நீங்கள் அதில் இருக்கிறது சரியா தவறா என்று பார்க்க வேண்டிய வேலை உங்கள் வேலை கிடையாது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் நீங்கள் வகிக்கிற பதவிக்கு அந்த வரம்புக்கு மீறி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டீர்கள். இது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்ற ஒரு செயல் அல்ல. தொடர்ந்து நீங்கள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட, குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள்லாம் கவர்னர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் உரை இல்லாமே ஆரம்பிக்க முடியுமானா கண்டிப்பாக முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கலாம். தெலுங்கானா இதற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் ஜனநாயக மாண்புகளுக்கும் மரபுகளுக்கும் மதிப்பு கொடுத்து திமுக அரசாங்கம் கவர்னர் அழைக்குது. ஆனால் கவர்னர் அந்த மாண்பை மதிக்காமல் மீறுகிறார் என்பது நிச்சயமாக வருந்தத்தக்கது. மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான உகந்த செயல் ஆகாது என்பது என் கருத்து.